தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 16 டிசம்பர் 2025 ஒரு பதிவை பதிவேற்ற விரும்புகின்றேன். இந்த பதிவு யாருக்கென்றால், தமிழகத்தில் ரோஸ்டர் பிரதர்ஸ் என்று அழைக்கப்படும் இரு தற்குறிகளுக்கு. ஏடா தற்குறி நாய்களே, திருவண்ணாமலையில் திமுக இளைஞர் மணி மாநாடு நடந்துச்சு. அதில் வந்திருக்க எல்லாத்துக்கும் காசை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து என்னமோ ஸ்கூலில் நிற்கிற மாதிரி லைன் கட்டி நிற்க வச்சுட்டு, அந்த தடுப்புக்கிட்ட நிற்க வச்சுட்டு என்னமோ சொல்கிறீங்க. கிரீஸு தடவலைங்கிறீங்க, அதை தடவலைங்கிறீங்க, மயிரை தடவைங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜால்ரா அடித்த ஒரு நீதிபதியை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பிஎம் கூடையும் சிஎம் கூடையும் தமிழக வெற்றி கழக தலைவரை வந்து ஒப்பிடக்கூடாது, அவர் ஒரு உச்ச நட்சத்திரம் என்று உங்களுக்கு செம்படித்த நீதிபதி தாண்டா சொல்லியிருக்காரு. அதான் சொல்கிறேன். அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் சும்மா ஒரு க்யூவை நிப்பாச்சி வச்சுட்டு கேட்டால் கிரீஸு தடவலைங்கிறீங்க, அதை தடவலைங்க. எப்பட்றா அங்கே ஏறுவாங்க வைப்பாங்க? அவங்க தான் வந்த உடனே பையை தூக்கிட்டு ஏறி ஒரு காம்பவுண்டால் குதிச்சு ஓடினதான் பார்த்தமேடா. நடுவில் இருக்கும்போதே அண்டா குண்டா பிரியாணியெல்லாம் கவுத்து விட்டுட்டு ஓடுறத பார்க்குறேன்டா. நீங்கள் தான் கொள்கை கூட்டமாடா? ஏண்டா காசை கொடுத்தா எதை வேணாலும் பேசுவீங்களாடா? இல்லை காசை கொடுத்தா என்ன கரும்பத்தை வேணாலும் திம்பிங்களாடா? நான் கேட்குறேன். நீங்கள்லாம் எங்களை பார்த்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்காடா? உங்களையெல்லாம் கேட்டால் சொன்னால் உங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிற மாதிரி வானவில் ஜோடிங்கிறாங்களே, உண்மையாலுமே நீங்கள் அதை சொன்னேன்னு வையி, நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? உங்கள் வீட்டில் இருந்து ஆள் அனுப்பு, அதில் இருந்து ஆள் அனுப்பு. டேய், எங்கே போனாலும் 2 பேர் ஒன்றா எதுக்கடா போகிறீங்க? ஒரு தேட்டருக்கே போனாலும் படம் பார்க்க தானே போகிறீங்க. அங்கே போய் எதுக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து எந்த படத்துக்கு போனாலும் இழுத்துருவீங்களான்னு நான் கேட்குறேன். இப்போ மாநாட்டு பக்கம் போயிருக்கீங்க, திருவண்ணாமலை மாநாட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, அங்கே போனோன்னே இந்த தான் உங்களுக்கு இந்த ஒரு இதை பற்றி தான் பேசணும். உங்களுக்கு நான் காசு கொடுத்து தானே பேச சொல்கிறாங்க. ஏன்னா தற்குறி நாய்ங்களா 2 பேர் ஏன்டா இந்த பொழப்பையும் வளையுங்க? போய் அதுக்கு சோத்தை திங்கிறதுக்கு மேலே வேறு எதனா தின்னுட்டு போங்கடா. ஏண்டா அதான் பார்க்குறமே வாழத்தார பிடிங்கிடு. இதில் வந்து உங்கள் கூட்டத்தை வந்து பெரும் கூட்டம், நல்ல கூட்டம், கொள்கை கூட்டம்னுங்கிறீங்க. டேய், அதான் பார்த்தமேடா, ஏறி குதிச்சு ஓடுறாங்கடா. போலீஸ்காரன் நிற்கும் போது பையை தூக்கிட்டு பையை வாங்கியாச்சு, எல்லாம் கிளம்புங்க. அதுக்கப்புறம் அண்ணா கூட பிரியாணியெல்லாம் அள்ளி போட்டு திங்கிறாங்கடா கருமம். டேய், கேவலமான ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை என்னமோ பெரிய கொள்கை கூட்டம்னு பில்டப் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சுற்றுறீங்களாடா, மானங்கட்டவைகளா? உங்களையெல்லாம் என்ன அசிங்கமாக கேட்கலாம்? தமிழ்நாட்டில் வந்து எங்கள் தலைவர் வந்து யாரையும் தரக்குறையாக பேசக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த அளவுக்கு உங்களை வந்து நாகரிகமாக திட்டிருக்கேன். சரியா? நன்றி மக்களே, வணக்கம்.